ஒரு காலத்தில் ஒரு ஆச்சரியமான காடு இருந்தது. அந்த காடு வேறெந்த இடத்திலும் காண முடியாத அளவுக்கு அழகாகவும் வண்ணமயமாகவும் இருந்தது. அந்த காட்டில் மரங்கள் பச்சை பசேலென ஜொலிக்க, பூக்கள் வண்ண வண்ணமாக மலர்ந்தன. பறவைகள் இசைபோல சிட்டு சிட்டென்று பாடின. காற்றே கூட இனிமையான நறுமணத்துடன் மெதுவாக ஒலித்தது. அந்த காடு சாதாரண காடு அல்ல பாப்பா, அது மயில்களின் ராஜ்யம். இந்த ராஜ்யத்தை ஒன்றுபோல் நடத்தினார்கள் வண்ணமயமான மயில்கள். எல்லாமே அற்புதமான நிறங்களில் ஒளிரும் இறகுகளுடன் இருந்தன. ஒவ்வொரு மயிலும் தனித்தனி வண்ணத்தோடு இருந்தாலும் ஒரே குடும்பம் போல மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். அந்த காடின் நடுவில் இருந்தது ஒரு பெரிய கல் அரண்மனை. அங்கேதான் வாழ்ந்தார் மயில் ராஜா மகாதேவன். அவன் இறகுகள் வானவில்லின் 7 நிறங்களும் கொண்டிருந்தன. ஒளி விழும்போது அவன் ஒளிர்ந்ததெல்லாம் வானத்தை விட அழகாக இருந்தது. மகாதேவன் மயில்கள் மட்டுமல்ல, எல்லா விலங்குகளையும் நேசித்தான். யாருக்கேனும் உதவி தேவைப்பட்டால் முதலில் ஓடிப்போனவன் மகாதேவன்தான். அவர் அரசம், நேசம், அமைதி ஆகியவற்றில் கட்டப்பட்டிருந்தது. காட்டில் எல்லோரும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் வாழ்ந்தார்கள். மழை வந்தால் மயில்கள் ஒட்டுமொத்தமாக கூடி இசைக்க, காடு முழுக்க கலைக்காட்சியாக மாறிவிடும். பிறந்த நாளோ பண்டிகையோ என்றால் முழுக்காடு ஒன்றாக ஆடிப்பாடும். இந்த ராஜ்யம் நமக்கொரு பாடம் சொல்லுது பாப்பா. நிறைவான மகிழ்ச்சி என்பது ஒற்றுமையில்தான். அதனால்தான் அந்த காடு வண்ணமயமா இருந்தது. இதுதான் பாப்பா மயில்களின் வண்ணமயமான ராஜ்யம் பற்றிய அழகான கதை. அடுத்த முறை நம்முடன் இன்னொரு புது கதையில் சந்திக்கலாம். அந்த வரை கனவுகளில் வண்ண மயில்களை பார்த்து உறங்குங்க.